الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் நம்மை சுற்றியுள்ள நம் இனத்தை சார்ந்த எத்தனையோ சமூக மக்கள் பலராலும் வஞ்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலும் இன்னும் பல மக்கள் சுற்றி பார்க்கும் பொழுது எந்த செய்தித்தாள் எந்த நியூஸை எடுத்து பார்த்தாலும் இன்றைய தினம் அதிகமாக நாம் நினைத்து கண்ணீர் வருந்தக்கூடிய நிலையில ஒரு சமூகம் இருக்குமேயானால் அது இந்த இஸ்லாமிய சமூகம். எங்கு பார்த்தாலும் இந்த ரமலானில் அதிகமாக நன்மையை எதிர்பார்த்து எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, இறந்த பிறகு நமக்கான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த நாளில் நமக்கு தேவையான அமல்களை சேர்த்துக்க கொள்ளக்கூடிய அல்லாஹ் அமைத்து தந்த இந்த மாதத்தில் கூட உள்ளம் அமைதியுற்ற நிலையில பல போராட்டங்களை இந்த சமூகம் எடுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மற்ற நாடுகளோட ஒப்பிடும் பொழுது இந்த இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அடுப்பின் ஆரம்ப காலத்திலிருந்து வந்த சட்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னா மனிதன் என்றால் எல்லாமே ஒன்று தான். இது ஜனநாயக அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பு. இங்கு மத சார்பை கிடையாது, மொழி வேற்றுமை கிடையாது. இப்படியெல்லாம் பல மாதிரியான அடுக்குமொழிகளை கொண்ட நம்முடைய இந்த நாட்டில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள், கேட்கக்கூடிய செய்திகள், காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்த்தோம்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய நிலைமை தான். அல்லாஹ் தன்னுடைய குரான்ல சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், மின் ஆயாத்திஹி கல்கு சமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபு அல்சினத்துக்கும் வ அல்வானுக்கும் மின்ன ஃபி தாலிக லஆயாத்தில் லில் ஆலமீன். வானங்களையும் பூமியும் படைத்திருப்பதும் உங்களிடையே மொழிகளையும் உங்களுடைய நிறங்கள் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்றான். எதுக்காக அல்லாஹ் இதில் நிறைய அத்தாட்சி சொல்றான்னா, இன்னைக்கு சாதாரணமாக உலக அளவுல எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் இந்த எலும்புகளை மூடி இருக்கக்கூடிய இந்த தோள்கள் மட்டும்தான் எல்லா தோற்றத்தையும் மாற்றி அமைக்குது. இந்த ரெண்டு கண்ணும் இந்த மூக்கும் இருக்குல்ல, இந்த மூடக்கூடிய சதைகள், இந்த இரண்டு சதைகளை இதை நீக்கி இந்த தோல் அப்படியே உரிச்சிட்டோம்னா எல்லா மண்டவோடும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். எல்லா மண்டவோடும் இந்த தோல் அகட்டிட்டா ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனா எது ஒவ்வொரு எலும்பு கூட்டுக்கும் வித்தியாசமான ஒரு பேரை ஏற்படுத்துதுன்னா, இப்ராஹிம், ஷாஹிம், சாகுல், அன்வர், இப்படி நிறைய பேர்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்துதுன்னா இந்த எலும்புகளை மறைத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு சதை துண்டுகள் தான், இந்த கண்ணமும் இந்த மூக்கும் தான் ஒட்டுமொத்த தோற்றத்தையும் அமைச்சு தருது. அப்ப அல்லாஹ் சொல்லும் போது இதை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அத்தாட்சி இருக்குங்கிறான். இந்த இரண்டு சதைகளின் மத்தியில அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய நிற மாற்றங்கள், இவன் இந்தியாக்காரங்கிறோம், சவுத் ஆப்பிரிக்காக்காரன், இதுவே நல்ல பளிர் வெண்மையா இருந்தா வெளிநாட்டுக்காரங்கிறோம், ஆஸ்திரேலியா, லண்டனுங்கிறோம், பெரிய மாற்றங்கள் ஏதாவது. எல்லா எலும்பு கூட ஒன்று தான். இந்த தோலை அகட்டினா எல்லா எலும்பு கூட ஒன்று தான். இந்த குறிப்பிட்ட இந்த சதைகளை கொண்டு இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இது இறைவன் படத்தில் ஒரு அத்தாட்சி. ஆனால் ஒரே தேசத்தில் ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய தினம் நம் மக்கள் படக்கூடிய அவதிகளையும் அவஸ்தைகளையும் பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பிட்டு ஒரு சாராம்சமே நாட்டின் உறுதிமொழியாக வச்சிருக்கும் பொழுது இன்றைய தினம் அது கடைபிடிக்கப்படுதானா எங்கேயுமே இல்லை. 150 ஆண்டு 250 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதை பார்க்குறோம். இன்னும் சில நேரங்களில் ஹதீஸுகள் கேட்டிருக்கும். எப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு குரான் ஓதுவதை அந்த மக்கத்து காப்பீர்களால் கேட்க முடியாது. இவரை கொஞ்சம் வாயை மூட சொல்லுங்க, இவர் ஓதுறதை கேட்டு எங்கள் பெண்கள் எல்லாம் அழுகுறாங்க, இவர் சத்தமிட்டு ஓதவே கூடாது, இல்லைன்னா இவர் இந்த நாட்டை விட்டு கடத்துவோம், இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்துவோம். ஹதீஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஏன்னா ஒரு மனுஷன் ஓதுறது உங்களுக்கு பிரச்சனை, அவங்க சொத்தை பறிக்கல, உங்க உரிமையை பறிக்கல, உங்கள் நிலத்தை பறிக்கல, அவர் வீட்டுல வாய் விட்டு அவருடைய உரிமை, தனி மனித உரிமை,
அதை ஓதுறதை கூட இந்த காட்டுமிராண்டிகள் விடாம இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களே, வாழ்ந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிஜ வாழ்க்கையில பார்க்குறோம், இதே உத்தரப்பிரதேசத்துல மியூசியத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள்லாம் இடிக்கப்படுது, மதரசாக்கள் இடிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய கல்வியும் இல்மும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காம போயிடுமோன்னு அந்த ஆலிம்ஷா என்ன செய்யறாருன்னா, அவர் வீட்டுல ஒரு 30-35 பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தை ஏற்படுத்துறாரு. இப்போ பாடத்திட்டத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இவன் எப்படி உட்கார வச்சு குருகுல கல்வியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறானோலோ, இந்த மாயாவரத்துல சில பள்ளிக்கூடங்கள்ல, அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல அரசு பயிற்சி எல்லாம் அளிக்கப்படுது. இது அரசாங்க மேற்பார்வைக்கு போகுது. இன்னைக்கு வரைக்கும் அதை அகற்றவோ நீக்கவோ படலை. இன்னைக்கு கரண்ட் நியூஸ், உத்தரப்பிரதேசத்துல ஒரு லாரி அளவுக்கு பள்ளிக்கூட புத்தகங்கள் இறக்கி போகுது, புது புத்தகம். பிள்ளைகளுக்கு உரிய கல்விகள், சட்ட திட்டமான சிந்திக்கக்கூடிய கல்வியெல்லாம் கொடுக்கல. வேற மாதிரி ஒரு பக்கம் போற வேலையில மனிதன் நேசிக்கக்கூடிய வகையில நல்ல கல்வியை சொல்லி தரக்கூடிய இஸ்லாம் அந்த அடிப்படையை சொல்லி கொடுக்கும்னு நினைக்கிறார். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ நஞ்சுகள் விஷமாக நம்மை பற்றி பரப்பப்பட்ட போதிலும், தீவிரவாத முத்திரைகள் உத்தப்பட்ட போதும் கூட, இந்த சென்னை பெருவெள்ளத்திலும் நம்மளால தான் ஓடி போயிடல. இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு போய் களத்தில் நின்றவன் துலுக்கன், அவன் பாஷையில சொல்ல போனான். அங்கு நின்று களத்துல நின்று மக்களுக்கு உதவியவன் இஸ்லாமியன். கொரோனா பெத்த பிள்ளைங்க தாய் இடத்துல நெருங்குவதற்கு தயங்கி நிற்கிது. நம்முடைய ஆட்கள் 2 கரங்கள்லையும் அந்த தாயை தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. அவங்களுடைய ஈம காரியத்துக்காக. பிள்ளைங்க கிட்ட வரல, வந்தா செத்துருவோன்னு பயம். நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்தது, மனிதனா பாரு, உன்னுடைய வாழ்வும் மரணமும் அல்லாஹ் தீர்மானிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் வார்த்தையை நம்பி நாம் அவர்கள் நெருங்க பயந்த விஷயத்தில் நாம் கை கோர்த்து தோளோடு தோளாக தூக்கி வைக்கணும், எல்லாத்தையும் நிரூபிக்கணும். அப்ப இந்த மாதிரி மனிதாபிமிக்க கல்வியை சொல்லித்தரக்கூடிய இந்த இஸ்லாமிய கல்வியை நடத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா சொன்னா அறிவு வந்துடும், மனித நேயம் வந்துடும், அரசியல் பண்ண முடியாது. சில 100 பேர் பிழைப்பதற்காக இந்த எச்சைகள் செய்யக்கூடிய வேலைகள் ஏராளம். அதுல ஒண்ணு அந்த ஆலிம்ஷா என்ன செய்யறாருன்னா, பிள்ளைகளுக்கு இந்த மனித நேயம் போதிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வியை சொல்லி தரணுமே, பிள்ளைகளுக்கு மார்க்கம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால வீட்டுல ஒரு 30 பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறார். இப்போ 35 பிள்ளைங்க பாடம் எடுத்தா அதை என்ன பண்றானோ இந்த சங்கி கூட்டம் தடுக்கிறான். நீ வீட்டுல எப்படி நீ சொல்லி கொடுக்கலாம், எப்படி பாடம் எடுக்கலாம், தீவிரவாதத்தை தோன்றியா அப்படியா இப்படியான்னு இல்லாத கலவரம் எல்லாம் பண்ணி அந்த வீட்டை காவல்துறையை கொண்டு அவன் அந்த பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஆலிம்சாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறான். அடுத்து அவங்க வீட்டு பெண்கள் இடத்துல தவறாக நடக்க முயற்சி செய்யும் பொழுது அவங்க தப்பிச்சு ஓடக்கூடியதை பார்க்க ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் வீடியோ ஆவணங்களாகவே பதிவு செய்யப்படுது. அது சம்பந்தப்பட்டவர்கள் இன்னைக்கு வரையும் கைது செஞ்சிருக்காங்களன்னா இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உட்காந்து வெளியில நடக்கக்கூடிய பல செய்திகளை பார்த்து இந்த உதடுகள் உச்சி கொட்டுது. என்னப்பா இவ்வளவு அநியாயம் பண்றானுங்களே, இவ்வளவு அட்டலியம் பண்றானுங்களே இப்படின்னு உச்சி கொட்டக்கூடிய உள்ளம் அதற்கு உண்டான வழிகளையும் செயல்களையும் சரியான முறையில கையில எடுக்குதான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அதை யோசிக்கக்கூடிய நிலைமை தான். ரமலான் அதிகம் நன்மையை வாரி தரக்கூடிய மாசம் தானே. இன்னைக்கு நாமெல்லாம் நம்ம நிலைமைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறோம். இதே நம்முடைய தெருவாசிகள் ஒவ்வொருத்தருடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா கடந்த ஆண்டுக்கு இந்த ஆண்டு மாறி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி. எங்கேயோ தேடி போறோம்னா நம்முடைய தெருக்கல்ல உள்ளவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு இஃப்தாருக்கும் நோம்புக்கும் ரமலானை சந்தோஷமா கொண்டாடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை சேகரித்து வச்சிருக்காங்களா, அதை கவனிக்கிறோமானா இல்லை. ஓட்டுறவன் எப்படியோ ஓட்டிட்டு போயிடுவோம், நம்ம பார்த்துட்டு போவோம். அதே மாதிரி பார்க்குறோம். இந்த அடுத்து பார்த்தோன்னா பள்ளி திறக்க போகுது. ரமலானுடைய சந்தோஷம் நெருங்குவதற்கு முன்னால் வருடம் முடிய போது பள்ளிக்கூடத்துக்கு உண்டான ஃபீஸ் கட்டணும். அதுக்கு என்ன செய்ய போறோம்? சில பேர் காலேஜ் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு ஃபீஸ் கட்டணும், என்ன செய்ய, எல்லாம் நம்ம சமூகம் என்ன செய்யவும் தடுமாறி ஒவ்வொருத்தர் சூழ்நிலையும் அது மாதிரி இருக்குது. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை வழங்கி இருந்த போதும் கூட யோசிச்சு அவங்க என்ன செய்யணும்னு சிந்திக்கிறோம்னா இல்லை. சில நாடுகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம், எங்க செலவு பண்ணா நமக்கு கிடைக்காம போயிடுமோ, கொடுத்து எல்லாம் ஒளிஞ்சு போயிடுமோ, முதல்ல நமக்கு மிஞ்சுதான் தானம் தர்மம், அப்புறம் பார்க்கலாம். ஆனா ஒரு பசியால பட்டினியால செத்த வீடியோக்களை பார்த்தோம்னா உள்ள மார்பரிக்குது, கண்ணீரை சிந்துது. அந்த இடத்துல நான் இல்லையே, அந்த இடத்துல உனக்கு வாங்கி கொடுக்க முடியலையே, நான் பக்கத்துல இல்லையே. ஒன்றும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்கா வீடியோ நேஷனல் ஜியோகிராஃபில போடுறான். எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த மண் ஒருத்தன் உண்ண உணவு இல்லை, அந்த இருக்கிற மண்ணை போய் வெட்டி எடுக்கிறான். ஒரு மண்ணை வெட்டி பேர்த்து எடுக்கிற அந்த மண்ணில் விலை உயர்ந்த மாணிக்க கற்களும் தங்கமும் கலந்துருக்கு. அந்த நாட்டுடைய கனிம வளமே அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னா, பாறைகளை உடைத்தாலும் வைரமா இருக்குது, மண்ணை தோன்றுனா தங்கமா இருக்குது. இவ்வளவு வளமிக்க அந்த நாட்டுல தான்
உலகில் கடைக்கோடி உணவு இல்லாத பிச்சைக்காரர்கள் அதிகம் இருக்கக்கூடியது அந்த நாட்டில் தான். நான் இப்ப சொன்னேன்ல, எலும்புகள் இந்த தோள்கள் மூடி தோற்றம் அளிக்குதுன்னு, அவர்கள் பார்த்தோன்னா அந்த தோள்கள் சதையாக இருக்காது, தோலாவே இருக்கும். எலும்பு அப்படியே ஒட்டி இருக்கும் அந்த தோல். பிள்ளைகள் 7 வயசு 9 வயசு பிள்ளைகளை மதிக்க முடியாது, எலும்பாகவே தோல் மூடி நிற்கி. இது எலும்பு, இது நெஞ்செலும்பு, வலா எலும்பு எல்லாத்தையும் விரல் வச்சு எண்ணக்கூடிய நிலைமையில் அவர்கள் நிலைமை அவ்வளவு மோசம், உணவில்லாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையில என்ன செய்யறாங்கன்னா, அந்த கடல் மண்ணில் களிமண்ணை குழைச்சி ரவுண்டா பிளேட்டு மாதிரி ஊற்றி ஊற்றி வைக்கிறாங்க, மூடி மாதிரி. சரி, ஏதோ வியாபாரத்தையும் மூடி செஞ்சு விற்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்ச பிறகு அந்த மூடியை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கடித்து திங்கிறாங்க. சிறு பிள்ளைலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த களிமண்ணை துண்டை உடைச்சு திங்கிறாங்க. களிமண்ணை நம்ம பிள்ளைகள் சாதாரணமாக அந்த களிமண்ணை குழைச்சி தோசை இட்லி ஊற்றி விளையாடும்ல, அந்த மாதிரி சாதாரண களிமண்ணை சலிச்சு மண்ணில் ஊற்றி காய வச்சு அதை உடைச்சு உணவாக திங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவ்வளவு வறுமை. நம்ம பிள்ளைங்க சும்மா கொஞ்சம் மண்ணள்ளி போட்டாலே கையில் அடிச்சு கீழே போட்டு மண்ணை தின்ன உடம்புக்கு என்ன ஆகுமோ, வலி இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் களிமண்ணை திங்கக்கூடிய நிலைமை அந்த மக்களுக்கு. இப்படியான சூழ்நிலையில நெருக்கடியிலும் அல்ல நம்மளை தள்ளி விட்டுறல. யோசிக்கிறோமா நாம? இன்னொன்னும் பார்க்குறோம். இன்றைய தினம் நமக்கு இஃப்தாருக்கு சகருக்கு ஏதோ ஒரு உணவு இருக்கிற உணவை சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சு, வேற ஏதாவது உணவு வித்தியாசமும் செஞ்சா நல்லா இருக்கும்னு வீடுகளில் பேசக்கூடிய நமக்கு மத்தியில அந்த மக்களை பார்க்குறோம். இந்த நோன்பு காலத்துல வெறும் தண்ணி வெள்ளையாவே இருந்தா ஒரு தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் கேசரி பொருள் ஏதோ கலந்து வச்சிருக்கிறான். இஃப்தாருக்கும் தண்ணீர் கலந்த சிகப்பு நீர், சாயம் கலந்து ஒரு சிகப்பு நீரா இருக்குது. சகருக்கும் சாயம் கலந்து ஒரு சிகப்பு நீர். சகரை அடையும் பொழுது இஃப்தாருக்கு யாராவது ஒருவேளை உணவு வழங்கிட மாட்டாங்களே, ஒரே ஒரு துண்டு பேரிச்சம்பழம் கிடைச்சிடாதா? சகரை அடையும் பொழுது ஏதாவது ஒரே ஒருவேளை அல்லது ஒரு மடக்கு முழுங்குற அளவுக்கு ஏதாவது திடமான உணவு கிடைச்சிடாதா? அல்ல ஒரே ஒரு கைப்பிடி உணவு கிடைச்சிடாதா? அவன் அடையக்கூடிய இஃப்தாரும் சகரும் 2 வேளையும் தொடர் நோன்பாக வச்சு அவன் காலமெல்லாம் போராட்டம், பட்டினி சாவுகள் அதிகமாகும். அவர் நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்குது. அந்த கடல் திட்டுல கடந்து செல்ல 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 மனிதன் ஒரு பக்கம் மண்ணோடு மண்ணாக மக்கி எலும்பும் தோலுமாக கிடக்கிறான், இன்னொரு பக்கம் கால்நடைகள் நடந்து செல்லக்கூடிய கால்நடைகள் எங்காவது ஈரப்பதத்தை கண்டா தோண்டி உட்கார்ந்தது. நம்ம ஊர்களில் பார்க்கலாம், ஆடு மாடு நாய் கோழி எதுவாக இருந்தாலும் ஈரப்பதத்துக்கு தோண்டி எங்கேயாவது உட்காந்து குடண்டா வந்துட்ட என்னன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஈரப்பதத்தை பார்த்து உட்கார்ந்து. ஆனா இன்னைக்கு நிலைமை அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் கூட அதனுடைய தேவை அறிந்து அதால வாழும், எங்க என்ன கிடைக்குதுன்னு தெரியல. விலங்குகள் மண்ணோடு மண்ணாக மக்கி கிடக்குது, கொம்புகளும் வலா எலும்புகளோடு மண்ணோடு மண்ணாக மக்கி கிடக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இவ்வளோ கஷ்டம், நம்ம பக்கத்துல இருந்தா ஏதாவது கொடுக்கலாமே, நம்ம பக்கத்துல இருந்தா ஏதாவது செய்யலாமே, ஒருவேளை உணவாவது நம்ம கொடுக்கலாமே, இந்த காய்ச்சற கஞ்ச கூட அப்படியே அள்ளி அவங்களுக்கு வாரிய வேலையை கொடுக்கலாமே, இப்படியெல்லாம் தோணும். எங்கேயோ நடக்கக்கூடியதை பார்த்து உள்ளம் குமுறுது. நம்முடைய தெருவாசி, நம்முடைய ஊர்வாசி எத்தனை நபர்கள் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாய் உட்கார்ந்து. கௌரவம் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய மிகப்பெரிய கிரீடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு வறுமையிலும் அவன் ஏழ்மை சுத்தமா தெரியாது. ஒருவேளை 2 வேளை உணவு, நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனா அவனுக்கும் அவளுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய கண்ணியம், அவர் ஆடையும் உயர்வு, தோற்றத்தில் பொலிவு, அவன் ஏழ்மை வறுமையில் இருக்கான்னு தெரியாது. அல்லாஹ் அதை சொல்றான். இறை நம்பிக்கையாளர்கள் அப்படித்தான் இருப்பாங்க, தன்னுடைய வறுமையை ஏழ்மையை காட்டிக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான். இந்த ரமலான்ல அமல்களுக்காக தேடி ஓடுற நாம ஒரு சின்ன சிறியோர் இல்ல முதியோருக்கு வாரி கொடுக்கணும்னே எங்கெந்தோ தூக்கிட்டு வந்து அள்ளி போற நாம, நம்ம ஊர்ல இருக்கிறானே, நம் தெருவாசிகள் இருக்கிறாங்களே, கவனிச்சு பார்த்துருக்குறோமா? போன வருஷம் நல்லா, இந்த வருஷம் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல வந்து யாசகமா கேட்பான், அவன் கௌரவமா தான் இருப்பான். நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் பள்ளி நிர்வாகத்திடம், இது பள்ளிவாசல் நம்ம ஊர் மக்களுக்காக தர்மத்துக்காக கொடுக்குறேன், ஆளை கண்டறிஞ்சு செய்யுங்க, அதுதான் ஒரு நிர்வாகத்துடைய வேலை. உங்கள் இடத்துல கேட்க நல்லா பழகிருப்பாங்க, திடீர்னு பின்தங்கி நிலைமையா இருக்கும், கேட்க கூச்சமா இருக்கும். முசாஃபர் கேட்டுட்டு போயிடுவான், யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் பாவா அஸ்லாம் வலைக்கும் அப்படின்ட்டு போயிடுவான். நம்மளை போல் உழைத்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒருவன் அவன் ஒரு வறுமையை சந்திக்கும் பொழுது எப்படி வாய் விட்டு கேட்பான்? கேட்க முடியாது.
எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நம் அருகில் இருக்கக்கூடிய நம் சகோதரிகளை கண்காணித்து அவர்களுக்கு நாம் வழங்கி இந்த ரமணாலில் நாமும் நன்மை அடைந்து சந்தோஷப்பட்டு அவர்களும் சந்தோஷப்படுத்தியிருக்க வேணாமா? இல்ல அவ்வளோ அட்டுழியங்க. இன்னும் ஒரு படி போய் பார்த்தோம்னா காசா இஸ்ரேலை பத்தி அவர்களுக்காக குன்னத்தெல்லாம் தொழுது ஓதி இருக்கிறோம். தண்ணீரே இல்லாமல் அந்த மக்கள் வறண்டு போய் நின்ற நேரமெல்லாம் உண்டு. இன்னைக்கு நிலைமை சில 15-20 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா மழை பெஞ்சு எங்கு பார்த்தாலும் தண்ணி, இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் மத்தியில மோடுகள்ல ஏத்த இறக்கமாக நிற்கக்கூடிய இடம், ஒதுங்குவதற்கு இடம், கொடுப்பதற்கும் குளிப்பது எல்லாமே ஈரத்திலே நிற்கிறேன். எங்க போய் ஒதுங்குறதுன்னு தெரியல. இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடங்களையும் கூட அந்த மலைகள் சூழ்ந்திருந்தது. அவ்வளவு மோசமான நிலைமை. ஒரே ஒரு கைப்பிடி உணவு கிடைக்காம பிள்ளைகள் கண்ணீரோடு திரும்பி வரதை பார்க்கணும். ஒரு சட்டி பாத்திரம் காய்ச்சலாம், அதுல 100 பேருக்கு கொடுக்கலான்னா 100 பேருக்கு தான் அதுல காய்ச்சக்கூடியது வெறும் தண்ணீர் கலந்த எலும்பு கலந்த தண்ணீர் சூப்பு மாதிரி இருக்குது. அதை அள்ளி ஊத்தணும். அது கூட 100 பேருக்கு கொடுக்க முடியும்னா 10,000 பேர் நிக்கிறாங்க அதை வாங்க. பிள்ளைகள் வெறும் பாத்திரத்தை கையை வச்சு தொட்டு நக்கிட்டு போகுது. ஏதாவது அந்த வாசனையாவது கொஞ்சம் நாவல பற்றாதா? நம்முடைய கொள்கை சகோதரன் தான், இஸ்லாமியன் தான். நான் இவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியிலும் மண்டியிடாத வீரம். அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உன்னை நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன், நான் ஒதுங்கி உனக்கு வேலைக்கு சேர்ந்துடுறேன் அப்படின்னு போயிட்டானா பிரச்சனை இல்லை. இது என்னுடைய மண், என்னுடைய தேசம். வாழ்ந்தாலும் இங்கதான், செத்தாலும் இங்கதான். என்ன வரட்ட நீ யார்றான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்படியாவது வந்து சேரும். 3 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 6 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 60 வயசு கிழவனாக இருந்தாலும் சரி, ஒரு முதியவரை பார்க்குறோம் கையில ஒரு 6-7 பன்னு வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. என்னங்க ஒரு பண்ணா வச்சுட்டு பேட்டையா எடுக்கிறான், என்ன பண்ண வச்சு நிற்கிறீங்களேன்ட்டு. அப்படியே அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, இடிச்சு தரமட்டமா அதை கிடக்குது. பார்க்குறாரு இந்த இடம்லாம் இருக்குல்ல, இதுல 6 அடுக்குமாடி கட்டடங்கள் என்னுடையதுங்கிறார். அவர் சொல்றாரு இதுல 6 அடுக்குமாடி கட்டடங்கள் என்னுடையது, இன்றைய தினம் இதான் எனக்கு உணவுங்கிறார். ஒரு 6 பண்ணை வச்சுக்கிட்டு சொல்றாரு. யாருடைய சூழ்நிலை அல்லாஹ் எப்ப திருப்பி போடுவான்லாம் தெரியாது. பல அடுக்குமாடி கட்டடங்களுக்கு கோடீஸ்வரனாக இருந்த ஒரு மனிதர், முதியவர், ஒரு இரவுல நினைச்சு பார்த்திருப்பாரா? தூங்குறார். விடிஞ்சா அவருடைய சொத்து அவருடையதா இல்லை, எத்தனையும் தரமட்டமாக்கப்பட்டது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த கால நேரம், அவகாசம், பொருளாதாரம் எல்லாமே இன்னொருத்தர் கூடியது. அல்லாஹ் குரான்ல பல இடங்களை சொல்லி காட்டும் போது கூட நீ உன் பாக்கெட்ல செலவு பண்றேன்னு நினைக்காத, நான் உனக்கு வழங்கியதிலிருந்து நீ செலவு செய், நீ கொண்டுட்டு வரலடா எதுவும். அல்லாஹ் சொல்றான் எதுவும் இங்க உன்னுடையது கிடையாது. வைக்கீமூன செலத்தவா மிம்மா ரசக்கனாகும் நினைச்சுக்கோம். உனக்கு நாம் வழங்கிய அருட்கொடையிலிருந்து நீ தர்மம் செய், அள்ளி கொடுங்கிறான். வழங்கியவற்றிலிருந்து அவர் செலவிடுவார்கள்ங்கிறான். எதுவும் உன்னுடையது கிடையாது, நான் உனக்கு கொடுத்ததுங்கிறான். இப்ப கொடுத்ததுல இருந்து எடுத்து கொடுக்க நமக்கு என்ன குறை? மிக்க சகோதரர்களே, செய்திகள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல அவர்கள் ஒரு மன அழுத்தத்துல தான் ஓடிக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இயன்ற செயல்களை செய்து அதற்குரிய நன்மைகளை பெற்று இந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்கு உண்டான வழிகளை பார்க்கணும். இந்த மார்க்கெல்லாம் ஒன்றும் நமக்கு சும்மா கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்தால் மாதிரி ஒருத்தர் பொருளாதார உதவினா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யணும் அப்படி செய்கிறார். அப்துல்லா பின் உம்மி மக்தும் ஆத்திகாவுக்கு பிறந்தவர். ஆத்திகாங்கிறவங்க ஹதிஜா ரலியல்லாஹுடைய மாமி, அவங்களுக்கு தான் பிறக்கிறாரு அப்துல்லா பின் உம்மி மக்தும். பிறக்கும் போதே பிறவி குருடர். இந்த 2 விழித்திரையும் இருக்குல்ல, இப்படி மூடியே இருக்கும். கண்ணு திறந்தெல்லாம் இருக்கு, இப்படி மூடியே தான் இருக்கும். இரவா பகலா, கருப்பா சிவப்பா வெள்ளையா தெரியாது. பெத்தவளுக்கு என்ன தோணும்? உள்ள பிறந்தது கண் திறக்கல, கொஞ்ச நாளுக்குள்ள கண்ணை திறந்துடும் நினைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே மூடியே இருக்குது. அவரும் வளர்ந்து இஸ்லாத்தெல்லாம் ஏத்துக்கிறார். எப்படி ஏத்துக்கிறாருன்னா, காது வழியாக அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை கேட்டு நமக்கு குர்ஆன் மொழி அர்த்தம் விளங்குது விளங்கலை. நம்மளும் நம்ம வயசுக்கு 25 நோன்பு 30 நோன்பு 40 நோன்பு அடைஞ்சிருப்போம். இந்த மாசத்துலாம் குர்ஆன் இறங்கிருச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது தமிழ்ல ஒரு முறையாவது படிச்சு விளங்கியிருக்கோமானா இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். அரபியில நின்று அப்படியே மெய் காத்து அப்படியே ஆடுறோம் தொழுவோம், ரைட், அது என்ன சொல்லுது விளங்கியிருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறி தான். ஆனா அவர்களுக்கு தாய்மொழி
அபூபக்கர் ஓத ஓத கேட்டு விளங்கிறாரு, விளங்கி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரெண்டு பேரும் உரையாடிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையை சொல்றாரு. பாத்தாலத்தை பிறக்கும் போதே கண்மூடி பிறந்துட்டேன், என்னுடைய தாய் என்னை சந்தையில வித்துட்டு போயிட்டாங்க. அவருடைய தாய் அவர் பிறவி கூட சந்தையில வித்துட்டு போயிட்டாங்களாம். கூப்பிடுறதே அந்த அரபிகள், காட்டு அரபிகள், அவனுக்கு அந்த இங்கீதம் இருக்குமா இருக்கான்னு தெரியல. குருடியும் தாயாரேன்னா கூப்பிடான். உம்மி மக்தும்னா என்ன? குருடியும் தாயாரேங்கிறான். அப்துல்லா பின் உம்மி மக்தும், குருடியின் தாயாரின் மகனேங்கிறான். அவர் இப்படியே மௌத்தாவர் வரைக்கும் அந்த பேருடைய வாழ்ந்து மௌத்தும் ஆயிட்டார். அவர் சகீத் ஆயிட்டார். மௌத்தாவில் சகீத் ஆகிறார். அதையும் சொல்றேன். இப்படியே அவர் வாழ்க்கை ஓடுது. இப்படி ஓடுற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எங்கு அவரால் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன்ல கண்டிக்கப்படுறார். எப்படி கண்டிக்கப்படுறாருன்னா, ஒரு காலம் இருந்துச்சு. எப்ப அந்த காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கு போனாலும் ஒரே நெருக்கடி பிரச்சனைகளுக்கு ஆளாக்கக்கூடிய மார்க்கத்தை சொன்னாலே அடி உத இப்படி இருக்கிற நேரம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, உக்குபா, சையிபா, அபுதுல்லாஹ் எல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் இந்த உயர் குலத்தை சார்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, கூப்பிடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. கூப்பிட்டு சொல்றாங்க, முகமது நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீ ஏழை பணக்காரன் எல்லாத்தையும் ஒன்னாக்கி பாக்குற, எல்லா அடிமை முதலாளி எல்லாத்தையும் சமப்படுத்துற, வேணா அவங்களுக்காக தனி தொழுவையும் எங்களுக்காக தனி தொழுவையும் வையேன், அவங்களுக்கு தனியா உபதேசம் எங்களுக்கு தனியா உபதேசமும் பண்ண அப்படிங்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்கிறாங்க, என்னடா இவ்வளவு நேரம் சும்மா காபத்துள்ள சுத்தினாலே இழுத்து போட்டு அடிப்பானோ, சண்டை வளர்ப்பானோ, பிரச்சனை பண்ணுவானோ, இன்னைக்கு இப்படி ஒரு நிபந்தனைக்கு வரானோல, ஒருவேளை சொன்னா சரியா இது உங்களுக்கு சொல்றபடி போயிட்டு பின்னாடி சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ நம்ம தெரியல. ஏதோ நல்ல எண்ணத்துல அவன் எதுவும் கொடுப்பாங்கிறதுனால இப்படி முரட்டுத்தனமா பேசிட்டு இருந்தானுவோ, இப்படி ஒரு நிபந்தனை போடும்போது சரி இஸ்லாத்துக்கு வந்துட்டா பின்னாடி சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. சரின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல யாரை சமப்படுத்தாதுன்னு சொல்றாங்களோ அந்த நேரத்துல அப்துல்லா பின் உம்மி மக்தும் என்றார். அவர் ஆடை என்ன, தோற்றம் என்ன, கண்ணு தெரியாத தன்னை அழகுபடுத்திக்க முடியுமாங்க? தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை. ஒருவேளை உணவு உண்டா அடுத்த வேளை உணவு யாரு கொடுப்பார், யார் எடுத்து வைப்பார்லாம் தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அப்படியே தடுமாறி அவரும் ஒரு இளமை பருவத்துக்கு வந்துடுறாரு, ஒரு நடுநிலையான வயது அடைஞ்சிடுறாரு. அப்ப ஆடைய தோற்றம் தூய்மையெல்லாம் எப்படி இருக்குல்லாம் தெரியல. அந்த நேரத்துல கரெக்டா அல்லாஹ்வுடைய தூதரின் குரலை கேட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறார். சொல்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நேரத்திலேயே அவர் வரணும். அவன் எதை நிபந்தனையா மக்கா குறைஷி வைக்கிறானோ அந்த நேரத்துல இவங்க கரெக்டா என்ட்ரி ஆன உடனேயே இந்த நேரத்திலேயே இவர் வரணும்ட்டு முகத்தை திருப்புறாங்க. நம்மளே நினைப்போம்ல, ஒரு ரெண்டு பேரை சேர்த்து வைக்க நினைப்போம், மூணாவது ஒருத்தரை பத்தி பிரச்சனைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அது சரி பண்ணிக்கலாம் நினைப்போம். முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேரட்டும், பின்னாடி சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனைக்குரிய ஆள் வந்தாருன்னா அந்த மாதிரி என்றான உடனே முகத்தை தொங்க போட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அல்ல கண்டிச்சு வசனம் இருக்கிறான், அபசவத்து வல்லா, இந்த முகமது நிச்சயமாக கடுகடுத்து விட்டார். அதை தொடர்ந்து 16 வசனமும் முகமது நபியை கண்டிச்சு அல்லாஹ் வசனம் இறக்குவான். யார் இஸ்லாத்துக்கு வருவாங்க வரமாட்டாங்கன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? உள்ளத்தை நீ அறியறியா? நான் தேர்ந்தெடுக்கிறோம் இஸ்லாத்துக்கு வருவான்னு சொல்லி அல்லாஹ் கண்டிச்சு வசனங்கள்லாம் இறக்குறான். இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனங்களை ஓதத்தான் செய்யறோம். இனி கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரைக்கும் குர்ஆன் இருந்தால் அதை ஓதத்தான் போறான். இப்படி அல்லாஹ்வுடைய ஒரு கண்டிக்க காரணமான ஒரு சம்பவம் அது. அது காரணம் யாரு? அப்துல்லா பின் உம்மி மக்தும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னா, இவரை கொண்டு தான் அல்லாஹ் எனக்கு படிப்பினை ஏற்படுத்தினான், இவரை கொண்டு என்னுடைய தவறை திருத்திக்க அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லிட்டு அவர் மீது நேசத்தை அதிகமாக்கிக்கிட்டாங்க. நேசத்தை எந்த அளவுக்கு அதிகமாக்கிக்கிறாங்கன்னா, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்துக்கு போறாங்களோ அப்பொழுதெல்லாம் இவரை தளபதியா வச்சுட்டு போவாங்க. அவர் செஞ்ச பணியும், அவர் கண்ணு தெரியாதாக இருந்தாலும் அவர் செஞ்ச பணிக்கும் அவர் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்காது. அந்த அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு காலம் வருது, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயிடுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தாயிடுறாங்க, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வந்தா இவர் போறாரு, உமர் ரலியல்லாஹு பேசுறாரு, உமரே நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படியே முடிச்சுக்க விரும்பல, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக விரும்புகிறேன், என்னை போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போங்க. உமர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க, வேணாம், நீங்கள் கண்ணு தெரியாதவராக இருக்கிறேன், நீங்கள் வீசக்கூடிய வாள் நம்முடைய ஆலய தாக்கிருமே, வேணாங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அடையாளத்துக்கான கொடிகளை பிடிச்சிட்டு வருவாங்க தானே, இந்த இஸ்லாமிய கொடியை என்ன இடத்துல கொடுங்க, என்னை அழைச்சிட்டு போங்க, நம்ம இஸ்லாமிய போர் கொடியை கொடுத்து என்ன ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க, என்னை தாக்க யார் வரானோ அவரை நான் சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறார். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அந்த படையில அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு படை அந்த போர் கொடியை கொடுத்து அழைச்சிட்டு போறாங்க. போனா அதே மாதிரி இஸ்லாமிய கொடியை கொடுத்து போனா போர் உச்சத்தை அடையுது. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரும் வெற்றியை கொடுக்குறான்.
வெற்றியை கொடுத்த பிறகு ஷஹீதுகளுடைய உடல்களை ஒன்று சேர்க்கிறாங்க. ஒன்று சேர்க்கிற நேரத்தில் இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூமை போய் பார்க்குறாங்க. பார்த்தா கைகள் வெட்டப்பட்டு, மூக்கு வெட்டப்பட்டு, உடல்கள் பல காயங்களோட ஷஹீதான நிலைமையில அவரை சுற்றியும் சில நபர்களை அவர் கொன்னுட்டு ஷஹீதாயிருக்கிறார். அவர் எதை எண்ணமாக கொண்டு வந்தாரோ அதில் அவர் வெற்றி அடைஞ்சுகிறார். விஷயம் புரியுதா? கண்ணு மட்டும் தெரியலே ஒழிய இந்த உள்ள முரங்கலை, இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் இல்லை, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் என்ன இடத்துல இல்லை, ஆனா அல்லாஹ் கொடுத்த கால்களும் கரங்களும் திடமாக இருக்குது, இதுவும் என்னை விட்டு போனால் அது அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் போகட்டும்னு கடைசி நொடியில் கூட இந்த உடலை அல்லாவுடைய பாதையில் உதிரை செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னு சொன்னா நமக்கெல்லாம் என்ன பிறகு? உனக்கு ஒரு கண்ணு தெரியாத மனிதரால தன் உடல் எந்த அளவுக்கு அவரால் அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணிக்க முடியுமோ அர்ப்பணிச்சுட்டு போறாருன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான்னா, நீங்கள் வாழேந்தி துப்பாக்கி ஏந்தி போர் செய்ய போறதில்ல, இந்த பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் எந்த வகையில் செலவு செய்யலாங்கிறத யோசிங்க. உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய செலவு, அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து எந்தெந்த வகையில் நன்மையான காரியங்கள் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வகையில் அடைந்து கொண்டு அதன் உரிய பலன்களை பெற்று இம்மேலி மரும் வெற்றி பெறும் வெற்றியாளர்களை வல்ல ரஹ்மான் ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எதற்காக இந்த செய்திகள் எல்லாம் உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறோம்னு சொன்னோம்னா, யாருக்கும் இங்கு வாழ்வு என்பது நிரந்தரம் இல்லை. எந்த ஒரு இஸ்லாமியனும் மற்ற மக்கள் வேணா நீண்ட நாள் வாழ்வதற்குண்டான பரிகாரம் உபகாரம்னு எதுவாவது அவர்களுடைய சமூக வழிபாடு வணக்கஸ்தலம். ஆனால் இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இறை தூதர் சொன்னது, பிறக்கும் பொழுது நீ இறப்பாய், இப்படிதான் நல்லா தீர்மானிச்சு நம்மளை பிறக்கவே வைக்கிறான். அப்ப இறப்பை எதிர்பார்த்து, இறப்பும் சாவும் என்று எதிர்பார்த்து வாழக்கூடிய நாம், நமக்கான வாழ்க்கை இது இல்லை, நமக்கான ஆரம்பம் மறுமை. மண்ணறைக்கு போனால் நமக்கு முடிவா ஆரம்பம். அப்ப அதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாம் நம்மளால என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து செய்யும். சுத்தி பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு நம்முடைய சமூகம், நம்முடைய ஊர்ல, நம்முடைய தெருக்கள் அவ்வளவு சமூகம் பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. ஒருத்தர் தேடி விசாரிக்கும் பொழுது இவர்களுக்கு நம்ம எவ்வளவு தேவலாமடா. இன்னைக்கு யாரை பார்த்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஆக கடைக்கூடிய யாரை பார்த்தாலும் எல்லாரும் சொல்லக்கூடியது, எப்படி இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கம்பா, துவா செய்யுங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. யார்கிட்டையும் அல்லாஹ் என்ன நல்லா வாழ வச்சிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேங்கிற ஒரு திடமான வார்த்தை வருதான்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையான மக்கள் இடத்துல இல்லை. ஆனா அல்லாஹ் நம்ம நல்லா தான் வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தர் மக்களின் சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது, சிலர் கஷ்டங்களை போய் கேட்கும் பொழுது, இவருக்கு நம்ம பரவாயில்லையே அப்படிங்கிற நிலைமை தான் எங்கு பார்த்தாலும் இருக்கு. அப்போ அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து கொஞ்சம் பாருங்க, கண்காணித்து உங்களால் எந்த அளவுக்கு பிறருடைய துயரத்தை துடைக்க முடியுமோ அதை கையில் எடுத்து செய்யுங்க. ஏன்னா மறுமையில ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அல்லாஹ் வந்து கேட்பாங்க, நான் உன்ன இடத்துல பசின்னு வந்தேன்னு எனக்கு உணவு கொடுத்தியா? அப்போ அந்த மனிதன் சொல்லக்கூடியது, அகிலத்தின் ரட்சகையான அகிலத்தின் இறைவனாகிய நீ என்னிடத்துல பசின்னு வந்தியா இறைவா? ஆமாப்பா, உன்கிட்ட பசின்னு ஒருத்தன் உணவு கேட்டு வந்தால, அவனுக்கு நீ உணவு கொடுத்ததா எனக்கு கொடுத்த மாதிரிங்கிறான். என்ன அல்லாஹ் சொல்றானா, நாம் ஒருவரின் கஷ்டத்தை போக்கினால் நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிறான். நாம் ஒரு மனிதனை மகிழ வைத்தால் நம்மளே அல்லாஹ் மகிழ வைக்கிறான். அப்ப அதை இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுதல் தான். அப்ப அந்த அடிப்படையில் பிறந்து வாழக்கூடிய நாம் மரணத்திற்கு முன்னால் நம்மளால் முடிந்த அமல்களை சேகரித்துக் கொள்வோம். யாருக்கும் இந்த உலகம் என்பது நிரந்தரம். ஒரு 25 நாளைக்கு முன்னாடி சென்னையிலிருந்து சென்னையிலிருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒரு இனோவா காரில் ஒரு 8 பேர் வராங்க. இனோவா கார்னா இன்னைக்கு 22 லட்ச ரூபா ஆகுது. அப்போ வசதியான குடும்பம். அவங்களுக்குள்ளேயும் நம்மள மாதிரி பல கற்பனை கதைகள்லாம் ஓடி இருக்கலாம். ரமலான் வருது, இங்கே ட்ரெஸ் எடுப்போம், அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம், இஃப்தார் எப்படி செய்வோம், சகரா எப்படி செய்வோம், இவங்களை விருந்தாளியை கூப்பிடுவோம், லீவுக்கு அங்கே போவோம், ரமலான் முடிச்சுட்டு எங்கே டூரு போகலாம். மனுஷன் தானே, பொருளாதாரம் நிறையா கொடுக்கும்போது எவ்வளவோ சிந்தனைகள் கற்பனைகள் ஓடி இருக்கும். நகை வைக்கிற விலையில குறையட்டும், அடுத்த மாதம் 10 பவுன் வாங்கலாம், இப்படிலாம் திட்டம் ஓடி இருக்கும். எல்லாம் கலந்து பேசி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு செகண்டு தான் ஒரு ஆக்சிடென்ட். ஒரே குடும்பத்தை சேர்ந்து 8 பேரும் ஒரு 20-25 நாள் தான் இருக்கு. காலம் எப்படி அல்லாஹ் சுருங்குறாங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒரு அலாரம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு 1 லட்ச ரூபா இழந்தா நாளைக்கு 10 லட்ச ரூபா நான் சம்பாரிச்சிருவேன். ஆனா நான் இன்னைக்கு விட்ட இந்த ஒரு நாளை திரும்ப என்னால் சம்பாதிக்க முடியுமானா எத்தனை கோடி கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாது. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தையும் நேரத்தையும் உரிய முறையில் பயன்படுத்தி மறுமை வெற்றிக்கான வாழ்க்கையை ஏற்படுத்திக்க வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் நடத்தி பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.